நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in, sir? ம் ம் என்ன என்ன நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதான். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும் சார். கவிஞர் பாரதியோட புதுமை பெண் பாடல்ல வரும் சார். ம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சூழல் வந்துச்சு? எதனால உங்க கொலிக்கு உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண அலோவ் பண்ணீங்க? ரஞ்சனி, உங்க ஈகோ எங்க? அழாதீங்க. அழறதா இருந்தா ரெஸ்ட் ரூம்ல போய் அழுது முடிச்சுட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். இல்ல சார், அழுகிறத நிறுத்திடுறேன். ஓகே, மற்றவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க ஏன் அலோவ் பண்ணீங்க? அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கையை நீங்க எப்போ வாழ போறீங்க? இல்ல சார், மத்தவங்க என்ன யூஸ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படி தெரியலையே, உங்களை யாரோ பின்னால இருந்து ஏக்குறாங்க. போன முறை உங்ககிட்ட பேசுறப்ப உண்மையை சொல்ல உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, நீங்க அதை யூஸ் பண்ணல. கார்ப்பரேட் சதுரங்கம் தெரியாம நீங்களா அதுல இறங்கிட்டீங்க. உங்களை ஏக்குறவங்க ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ல இப்படி பண்றாங்க. எமோஷனலா வீக்கா இருக்கவங்கள தான் இப்படி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நீங்க வீக்கா இருக்கீங்க, உங்களை அவங்க யூஸ் பண்றாங்க. சார், நீங்க ஏதோ அசம்சன்ல சொல்றீங்க சார். பிரச்சனை நடந்த சூழல்ல எனக்கு சாதகமா அணுகாம உங்க டீமுக்கு சாதகமா அணுகுறீங்க. எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு எதிராக இருக்கு ரஞ்சனி. நீங்க கொடுத்த செட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி எல்லா டேட்டாஸும் எடுத்து ரெக்ரெஸ் பண்ணி பார்த்தா படம் வேற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர் பார்த்து படம் நல்லா இருக்கு முடிவு பண்ண மாட்டாங்க, முழு படத்தையும் பார்க்கணும். அப்படி முழு படத்தையும் பார்த்தா சீனே வேற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர்ல வராத கேரக்டர்ஸ் படத்துல நடமாடுது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பச்சை ஆரஞ்சு கலர்ல மட்டுமே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்த காலத்துல இருந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு முழு படம் பார்க்க தெரியாதா? தேவையில்லாம கிராஸ் ஃபயர்ல நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு லாஸ்ட் சான்ஸ் தரேன். போன மீட்டிங்ல நான் கொடுத்த சான்ஸ் பொதுவாக எல்லா என்கொயரிலையும் தர்றது. இப்போ நான் சொல்றது எல்லா டேட்டாவையும் பார்த்துட்டு உங்க பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு தர லாஸ்ட் சான்ஸ். இப்படி ஒரு வாய்ப்பு தரணும்னு ரூல்ஸ் படி அவசியம் கிடையாது. ஆனா உங்க சூழல் தெரிஞ்சதுனால இந்த சான்ஸ். என்ன சொல்றீங்க சார்? கார்ப்பரேட் கம்பெனில, அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனில ஜெனரல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு புரியல சார். அதுல வந்த கன்ஃபியூஷன்ல. ஜெனரல் ரிலேஷன்ஷிப் புதுசா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆரம்பிச்ச மாதிரி பேசுறீங்க. வயக்காட்டில் வேலை செய்கிற ஆண்கள் பெண்களுக்கு மத்தியிலையும் ஜெனரல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அந்த பேலன்சிங் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனரேஷனில் ஒரு சில பேர் தான் இப்படி சொதப்பிருக்கீங்க. எந்த பெடிகிரியுமே இல்லாத காலேஜில் படிச்சுட்டு காலேஜ் ரூல்ஸுக்காக ஆப்போசிட் ஜெண்டர் கூட ரிலேட் பண்ண தெரியாம. சரி சொல்லுங்க, என்ன நடந்தது? சார், நான் அப்போ பெஞ்சில் இருந்தேன். சூசன் மேடம் கிட்ட என்ன அவங்க டீம்ல எடுத்துக்க சொல்லி நான் கேட்டேன். ஒரு நாள், உனக்கு 40,000 ரூபாய் சம்பளம், ஏதாவது ஒரு நல்ல யூஎஸ் ப்ராஜெக்ட் வரும்போது நான் உன்னை யூஎஸ் அனுப்புறேன். இந்த சம்பளத்தோட சேர்த்து எப்படியும் உங்க பணத்துல ஒரு 2.5 lakhs வரும். தேங்க்ஸ் மேம். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒருத்த மேல பழிய போடணும். இதான் சார் நடந்துச்சு. இதான் நடந்திருக்குன்னு தெரியுது. இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இதை நீங்கள் எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அதை நான் பயன்படுத்த வேண்டிய சூழல் வராது. I'll be sure you will not be hurt. எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க சார். நான் எப்படின்னு யோசிச்சுட்டு சொல்றேன். நல்லா யோசிங்க ரஞ்சனி. Do what is good for you. Take care.